மோகன் சார், என்ன சார் என்னென்னமோ காரணமெல்லாம் சொல்றாங்க. திடீர்னு ரஜினி வராரு, இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷமா பேசாதவரு இன்னைக்கு இப்படி பேசுறாரு. சீனியர்களை வச்சுட்டு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நீங்க என்ன பஞ்சாயத்தை ஏற்படுத்திட்டு வருவீங்களோ எனக்கு தெரியல, தூக்கம் இல்லாம இருக்கிறேன்னு அன்னைக்கு முதலமைச்சர் பேசினாரு. இன்னைக்கு வந்து ரஜினி இப்படி சொல்றாரு. ஒருவேளை சீனியர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களோ? இல்லை, அப்படிலாம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி பூசலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உட்கட்சி பூசல் இருக்கானே கேட்கலையே. இல்ல, நீங்க கேக்குற கேள்விக்கு பழமொழி சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல, எங்களுக்குள்ள ஒண்ணு இல்ல அப்படினே ஆரம்பிக்கிறீங்க. இல்ல, கட்சி கட்டுப்பாடுதான் தான் இருக்குதுன்னு சொல்றேன் நான். யாருமே சொல்லலையே சார் உங்க கட்டுப்பாட்டை மீறி போச்சுன்னு யாரா சொன்னாங்களா? நீங்க அவங்க உங்களுடைய கேள்வியில இருந்து அப்படி தெரிய வருது. ஆனா இந்த நெஞ்சுதான் குறுகுறுக்குமாங்க. அது யாருக்கு வேணா அப்ளிகபிள் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து ஒரு போற போக்குல வந்து ஒரு தமாஷா தான் பேசுறாரு, காமெடியா தான் பேசுறாரு, சீரியஸா பேசல. அவர் சொல்றாரு என்னன்னா, பழைய இப்போ ஸ்கூல்ல எடுத்துக்கங்க, அந்த பள்ளி மாணவர்கள், புதிய மாணவர்கள்னா நம்ம ஒன்றும் ஆசிரியர்கள் பயப்பட வேணாம், அதே பழைய மாணவர்கள்னா கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு நடைமுறையில் இருக்கிறது அவர் சொல்றாரு. அதை எடுத்துக்கிறவங்களை பொறுத்து அவர் வந்து இவங்களை தான் ஹர்ட் பண்ணணும் சொல்லல, எடுத்துக்கிறவங்களை பொறுத்து தான் அவர் யாரையுமே ஹர்ட் பண்ணல. ஆனா இந்த விஷயத்துல எடுத்துக்கிறவங்களை பொறுத்து இல்லையே சார், சொல்றவங்களை பொறுத்து தானே. ரஜினிகாந்த் ஒன்னும் ஒரு சாதாரண யூடியூபர் கிடையாது. யூடியூப்ல வந்து இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்றதுக்கு பல நேரங்கள்ல அவருடைய கமெண்ட் ஆட்சியவே மாற்றி போட்டிருக்கு, புரட்டி போட்டிருக்கு. கடந்த கால அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட தமிழகம் முழுக்க தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா அதனுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கூட தெரியாதா? இல்ல இல்ல, அவர் வந்து நடைமுறையில் இருக்கின்ற ஒரு கட்சி மாவட்ட செயலாளர்கள் அந்த பொறுப்பில் இருக்கின்றவங்கலாம் அவங்க விசாரிக்கின்ற பொழுது அவங்க சொல்லுகின்ற கருத்தை தான் அவர் சொல்றாரு, நகைச்சுவாயை தான் சொல்றாரு, சீரியஸா சொல்லல. பிரசாந்த் கிஷோரா அவங்க கட்சிக்குள்ள மாவட்ட செயலாளருக்குள்ள பஞ்சாயத்து அவர் அது குறிப்பிட்டு அவர் குறிப்பிட்டு இந்த கட்சின்னு சொல்லல. அது சொல்லுங்க, புரிஞ்சுக்கங்க. பொதுவா தான் சொன்னார் அந்த கருத்து. எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும், எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ரொம்ப நீங்க வேணா பாருங்க, ரொம்ப தெளிவா உங்க கட்சியில அப்படி சொல்லல. கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதையும், மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் எப்படி இருக்கிறாங்கிறதையும், துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு பேரை மென்ஷன் இல்ல. அப்படி சொல்லுகின்ற பொழுது கூட அவர் என்ன சொல்றாரு, துரைமுருகன் நண்பர் தான், அதனால வந்து அவர் சீனியர் மோஸ்ட் பர்சனா இருக்காரு அப்படின்னு தான் சொல்றாரு தவிர்த்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி சொல்லல. அவர் வேற மாதிரி எடுத்துக்கிட்டார். யாரு? துரைமுருகன். அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா அவரோட அவர் சொன்ன உடனே வேற மாதிரி எடுத்துக்கிட்டாரு. இல்ல ஒரே நாள்ல மாத்தி நானும் அவரு நண்பர் இல்ல, அவரு கூட வந்து என்னென்னமோ சொன்னாரு. இல்ல, அவரு கூட அறிக்கை கொடுத்திருக்காரு துரைமுருகன் கூட. அப்படி நான் சொல்லவில்லை, அப்படி சொல்லி இருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்படி நான் சொல்லுவதற்கு தயங்குகிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து வேற மாதிரி எடுத்துக்கிட்டாரு. இவர் சொன்ன கருத்து வேறு ரஜினி, ஆனா அவர் எடுத்துக்கின்ற முறை வேறு. ஆனால் அது லாஜிக் படியே வர இது நடக்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் தான். இடையில எதுக்கு உதயநிதி மேடையில போய் அப்படி எல்லாம் பேசுறாரு? இல்ல, அவருடைய கருத்து அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அவர் இளைஞருடைய செயலாளர். அப்படியா? அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்து இளைஞர்களுக்கு எப்படி அறிவுரை சொல்லுவது? இப்போ அறிவுரை சொல்லல, அப்படி சொல்வதாக அறிவுரை சொன்னாரு. இல்ல, அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த பேச்ச பாத்தீங்களா? வேணா கேளுங்க, மறுபடியும் நான் வேணா போடுறேன். தெரியுமா பேசினாரு? இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி தான் ஒருத்தர் பேசினாரு. அப்ப சொன்னது உங்களுக்கு நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, எல்லா மீடியாலையும் நீங்க பாத்திருப்பீங்க. சீனியர் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்மள கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அரவணைச்சு கூட்டிட்டு போகணும். என்ன அர்த்தம் அதுக்கு? அவங்க பிகாஸ் இல்ல அப்படி சொல்லுவது தவறு இல்லை. ஏனென்றால் புதியவர்கள் வந்து அதாவது நீங்க அரசியல் இல்ல இல்ல ரஜினிகாந்த் பேசுறாரு, உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் வந்து ரஜினி இப்படி பேசி இருக்கிறாரு, அந்த மாதிரி நடக்கணும்னு இவரு பேசுவாரு. உடனே இவரு ரியாக்ட் பண்றாரு. உடனே துரைமுருகன் வந்து ஆமா நாங்க எங்களுக்குள்ள பகையெல்லாம் இல்ல, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பின்னணியில ஒண்ணுமே இல்லையா? எல்லாத்தையும் கேஷுவலா தான் எடுத்துக்குவீங்களா நீங்க? சார், அவர் வந்து சொன்ன கருத்து வேறு. நீங்க வந்து இப்ப உதயநிதி என்ன சொல்றாரு, அவர் சொன்ன கருத்தை பிரகாரம் நம்ம வந்து சீனியர்களுக்கு மரியாதை தரணும், அது மட்டும் இல்லாம நம்ம ஜூனியர் தான் அப்படிலாம் சொல்லுகின்ற போது உண்மை. அரசியல் என்பது இல்ல இல்ல அரசியல் இல்ல எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், உங்க லாஜிக் படியே நான் வரேன். சரி, ஆனா திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி ஒரு துளி கூட
ரஜினி இப்படி பேசிடக்கூடாதுன்னு கண்டிக்கல. ரஜினி பாராட்டி தான் பேசி இருங்க சார், இருங்க. ரஜினியை கண்டிக்கல, சீனியர்களை பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது, பேசியிருக்க வேணாம், தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு தோழமை கூட சுட்டல. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? உள்மன அடி ஆழத்திலிருந்து ரஜினி பேசி இருக்கிறாரு, அது உண்மைதான். ரஜினி பேசினது எல்லாம் உண்மைதான்னா அப்ப என்ன சொல்ல வரீங்க? சீனியர்கள் வந்து சீனியர்கள்னால மு.க. ஸ்டாலினுக்கு தொந்தரவு அப்படின்னு ரஜினி பேசுனது உண்மைதான் அப்படிங்கறத உதயநிதி ஒரு தடவை மேடையில சொல்றாரு, உறுதிப்படுத்துறாரு. உங்க கட்சியுடைய அதிகாரப்பூர்வ நாளேட அதை மறுபடியும் உறுதிப்படுத்துது. தலையங்கத்துல எழுதி இருக்காங்க. அப்ப என்னதுக்கு அர்த்தம்? இல்ல ரஜினி சொன்ன கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர்த்து நீங்க அந்த சொல்றேன். அந்த கருத்து என்னது? சீனியர்கள்னால ஸ்டாலினுக்கு தொந்தரவு. யார் சொன்னா? சீனியர்ல அவருக்கு என்ன தொந்தரவு சொல்லட்டும். அதத்தான் அவர் சொன்னாரு. வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா சொன்னாரு அந்த கருத்து. எல்லாத்தையும் சமாளிச்சு போறதே பெருசு. நேச்சுரலி இல்ல இப்ப பாராட்டுன்னு சொல்றாங்க. மு.க. ஸ்டாலின் பாராட்டினார் சார். யாரு? இப்படிப்பட்ட சீனியர்களை ரஜினி பாராட்டி பாசாயும் கூட நாமளும் அதான் சொல்றேன் பாருங்க. இல்ல அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீனியர் லெவல்ல இருக்குங்க, சீனியர் ஏஜ் இருக்கவங்க, ஒரு அதுக்கு இல்ல அதுக்கு கீழே இருக்கின்றவங்க ஒரு முதலமைச்சரா இருக்கின்ற அப்படி இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதாவது ஒவ்வொரு நீங்க நினைக்கவே கூடாது. நீங்க நாங்க என்ன நினைக்கணும் அதையும் நீங்க தான் சொல்லுவீங்க. அப்படித்தானே சொல்றீங்க நீங்க. நாங்க நினைக்கலன்னு தான் சொல்றோம். எங்க கட்சியில எந்தவித பூசலும் இல்லன்னு தானே சொல்றோம். தெளிவா, ரொம்ப தெளிவா ரஜினி பேசுறாரு சார். ரஜினி வந்து காமன் சப்ஜெக்ட் சொன்னா சார். அவரு பர்టిక్యులரா இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இந்த மாவட்டத்துல இப்படி இருக்காங்க. அவரு துரைமுருகனை தான் குறிப்பா துரைமுருகன் தான் சொல்றாரு. அவருடைய நண்பர் என்ற முறையில் சொன்னாரு. குறிப்பா அவரையே சொல்றாரு தான், எல்லாரும் பார்த்தோமே. ஆனா ஒரு முதலமைச்சர் அந்த இடத்துல ஒரு கட்சி தலைவராக என்ன சொல்லணும்? அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர், என்ன அப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணலையேன்னு உடனடியா எந்திரிச்சு போய் பேசி இருந்தாருன்னா சரி, ஓகே, சீனியர்கள் பக்கம் நிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவரு கூட சீரியஸா எடுத்துக்கல சார். உதயநிதி ஸ்டாலின் மேடையில நின்னு பேசுறாரு, இதுதான் கரெக்ட், ரஜினி சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு. அப்ப உதயநிதியை வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். இப்படி எல்லாம் சீனியர்களை நீங்க சொல்லக்கூடாது. அப்பவும் கண்டிக்கல. அதிகாரப்பூர்வ நாளேடு முரசொலியில இப்படி எழுதுறாங்க, ரஜினிய அடி ஆழத்திலிருந்து, அடிமன ஆழத்திலிருந்து அவர் பேசியிருக்கிறாருன்னு. அதையாவது அவர் கண்டிச்சிருக்கணும். எதுவுமே அவர் சொல்லாம நீங்க ரஜினியை பத்தி பேசுனது தப்பு அப்படின்னு துரைமுருகன் கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்கறாங்க. நகைச்சுவைய பகைச்சுவையா மாத்தாதீங்க. அவர் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. லிட்டரலி அவர் அதை தான் பண்ணாரு. அப்ப யார் எழுதி கொடுத்தது? தலைமையில இருந்து அவருக்கு பிரஷர் வந்திருக்கு. சார் பொதுவாவே ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் வந்து கொல்லும் என்று சொல்லுவாரு. நீங்க எப்படி வேணா எடுத்துங்க. நாங்க வெல்லும் என்று தான் சொல்றோம். நாங்க வெல்லும் தான் சொல்றோம். புரியுதுங்களா? நீங்க வந்து கொல்லும் என்ற இதுல அடிப்படையில பேசுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசமே. அவர் வந்து ஃப்ரெண்ட்லியா சொல்றாரு. யாருக்கு? துரைமுருகனுக்கு. பின்ன என்ன சொல்லுங்க? ப்ராப்பரா நீங்க அந்த ஸ்பீச்சஸ் வந்து சரியா கேட்கலன்னு அர்த்தம். திரு மணிகண்டன் அவர்கள் சொன்னார்ல, அப்ப சொல்லுவா சார், பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இருக்கலாம், 1000 நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்சு இங்க வந்த பொழுது சீனியர்களுக்கும் ஜூனியரான உதயநிதிக்கும் இங்க பஞ்சாயத்து, அதை தீர்க்கறதுக்கு ரஜினி வச்சு டீல் பண்ணி இருக்காங்கன்ட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் அந்த சப்ஜெக்ட் அங்க வரல. அவர் வந்து கேஷுவலா சொன்ன கருத்து தான், அதுதான் முரசொலியிலும் எழுதியிருக்காங்க. அவருடைய ஸ்பீச்சஸ் வந்து வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியதான் சொல்லியிருக்காங்க. இல்ல சார், ஃபேக்ட் நம்ம ஒத்துக்கணும்ல. நீங்க இப்போ அரசியல்ல வந்து எவ்வளவு ஏஜ் ஆகுதோ அவங்க தான் சார் எக்ஸ்பீரியன்ஸா நடத்த முடியும் கட்சியை. நீங்க இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு இளைஞர் சொல்லலாம். எந்த மேடைக்கு சார் அவருடைய கருத்து வந்து சீனியர்கள் வந்து எங்களுக்கு வழிவிடணும், சீனியர்கள் அவர் வழிவிடணும்னு சொல்லவே இல்லை, வழிவிடணும்னு சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, எங்களுக்கு வழி பாதையை காட்ட வேண்டும் என்று தான் சொன்னார். அப்போ அதாவது சீனியர்கள் வந்து தான் பல மேடைகள்ல பேச்சே இருக்கு சார். வழி விட்டுன்னு சொல்லிருக்காரு. வழி விட்டுனா என்ன? நீங்க ஓரமா ஒதுங்கிங்க. அப்படி ஒதுங்கிங்களா யாரும் சொல்லவே இல்லை. ஒதுங்கிக்குன்னு யாருமே சொல்ல. அப்படின்னா சீனியர் சார் அப்புறம் வழி விட்டு வழி நடத்திட்டு போங்க. இளைஞர்களுக்கு எங்களுக்கு அந்த வழியை கொடுத்துட்டு நீங்க வேணா எங்களை கையை பிடிச்சு வேணா கூட்டு போங்க, ஆனா நீங்க இங்க நடக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுதான் அது கருத்து. அரசியல் அது சாத்தியம் இல்ல அப்படிங்கிற சிம்பிளா. அரசியல் அது சாத்தியம் இல்ல சார். அரசியல் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. தெரியுது, இளைஞர்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுப்பாங்க. அரசியல் இது சாத்தியம் இல்லைன்னா அமைச்சருக்கு அவருடைய கருத்து சார், நான் அதை மறுத்து சொல்ல முடியாது. கட்சி தலைவருக்கு தெரியலங்கிறதா இங்க நிறைய பேருக்கு வருத்தமே. தெரியல, அவருடைய கருத்து அவர் சொல்றாரு, இவருடைய கருத்து அவர் சொல்றாரு. ஆனா மக்கள் ஏத்துக்கணும் இல்லையா? அதை நாங்க பார்க்கணும். நாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஏத்துக்க மாட்டாங்கிறதுல
அட்லீஸ்ட் அதையாவது ஒத்துக்கிறீங்களா? இல்ல மக்கள் சீனியர்களை சார், ஒதுக்கி மக்கள் வச்சா ஏற்றுக்கொ- கட்சி தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்க சார். அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல, இல்ல, மக்கள் அட்லீஸ்ட் அதாவது புரியுதே. மக்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான் 4 முறை தொடர்ந்து அவர் வந்து அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு, வெற்றி பாதை நோக்கி பயணிக்கிறார். அப்ப அதுல வந்து இங்க குறை சொல்லவே முடியாது யாரு, ஸ்டாலின் மீது. ஆகவே வெற்றி என்ன 4 முறை? என்ன 2019 வெற்றி பெற்றாரு, 2020 வெற்றி பெற்றாரு, 2022 வெற்றி பெற்றாரு, இப்போ 2024 பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா? அவர் தலைமையில் தானே ஏதுங்க இது கட்சி. எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வெச்சுக்கங்க. இல்ல ஃபேக்ட் தானே சார் சொல்றோம். நீங்க இல்ல சொல்லுங்க. 500 கவுன்சிலர்கள் வாங்குனாங்க, இல்லன்னு 2000 கவுன்சிலர்கள் வாங்குனாங்க, நீங்க எழுதிக்குவீங்க. நீங்க இல்லன்னுவீங்களா சார்? கட்சிக்குள்ள- ஃபேக்ட் தான் சொல்றோம் ஒரே நிமிஷம் சார். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை வழி நடத்தி யார் வழி நடத்தினாலும் அதை ஃபாலோ பண்றது அவங்களுடைய கடமை, அந்த தொண்டருடைய கடமை. அதுதான் அங்க உள்ளுக்குள்ள போக 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீங்க வந்து எல்லாத்தையும் பூசி மொழுகணும் பூசி மொழுகணும் கிடையாது. கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருக்கு வந்து வரும்போது பார்த்துக்கொள்ளும். இருங்க மோகன் சார், ஆரம்பத்துல எடுத்த உடனே சொன்னீங்க எங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் இல்ல நீங்க. உண்மைதானே? இருங்க சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 மாநகராட்சியில மேயர் தேர்தல் நடந்துச்சு சார். எதுக்காக சார் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? அதுல சில ப்ராப்ளங்கள் வந்து நாங்க வரணும் நீங்க வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அதுக்கு பேர் என்ன சார்? அது உட்கட்சி விவகாரம். அது ஏன் சார் அப்படின்னா இப்பதான் சொன்னீங்க உட்கட்சி பூசலே இல்ல. இப்போ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாரு. இல்ல மாநகராட்சியில மேயரையே தூக்குனீங்க, எலெக்ஷன் வச்சீங்க, அதுக்கும் உங்க கட்சிக்காரங்களே எதிரால நின்னாங்க. எல்லா கட்சியிலுமே அது என்னன்னு கேட்டா அது உட்கட்சி விவகாரங்கிறீங்க. எல்லா கட்சியிலும் உட்கட்சியில வந்து சீனியர் ஜூனியர் எல்லாம் வந்து காம்படிட்டிவ் இருக்கதான் செய்யும். அது வேற அப்பதான் நீங்க சொன்னீங்க அது கட்சிக்குள்ள இல்ல. என்னோட ஜூனியர் என்ன சொல்றீங்க? அது அந்த எங்களுக்குள்ள இருக்குங்கறீங்க. இல்ல எல்லா இருக்கா இல்லையா? எல்லா நம்பலாமா நம்ப கூடாது? நான் சொல்றது எல்லா கட்சியிலும் இருக்கு. போதுமா? எல்லா கட்சியிலும் இருக்கா இல்லையா? காமன் இஷ்யூ அது. இருக்குது. ஆனா திமுகல அதை ஹேண்டில் பண்ற மாதிரியான லீடர்ஸ் இல்ல. இல்ல, தலைமைக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கறத சார் இன்டைரக்டா சொல்றாரு. எப்பொருள் யார் வாய் சார், கேட்பினும் மற்ற கட்சியில இருக்கோ அப்பொருள் இல்லையோ அத மெய்ப்பொருள் பத்தி காண்பது உங்களுக்கு என்ன அறிவுன்னு சார் கவலை? திருவள்ளுவர் கருத்து பிரகாரம் திமுகவுக்குள்ள இருக்கா இல்லையான்னு கேட்டா எல்லா கட்சியிலும் இருக்குங்கறீங்க. இல்லன்னு சொல்றேன்ல, அந்த கட்சியில உட்கட்சி பூசலே இல்ல. இப்போ கூட வருத்தம் தெரிவித்து துரைமுருகன் அறிக்கை விட்டுருக்காரு. அப்படி பேசி இருந்தார். அவர் வருத்தம் தெரிவிச்சாரா இல்ல தெரிவிக்க வைக்கப்பட்டாரா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகல. இல்ல இப்படி சொன்னா அப்படி சொல்லுவீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்லுவீங்க. நான் தான் சொல்லிட்டேனே, நான் அது அதுக்குள்ளேயே ரஜினிகாந்த் போகல. வந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய வந்து ஒரு நிகழ்வாவோ இல்ல சீரியஸாவோ சொல்லல. இல்ல ஏன் அத பத்தி பேசாதீங்க, அதை எடுக்காதீங்க, அந்த சப்ஜெக்டே எடுக்காதீங்கன்னு ஏன் இவ்வளவு பதற்றோம்? எடுக்காதீங்களே. இப்போ அந்த சப்ஜெக்ட் வரும்போது தானே எடுக்கிறாங்க சொல்றாங்க. இல்ல, அப்படி நீங்க அத பத்தி பேசவே மாட்டீங்க. இல்ல அது கேஷுவல், அதுக்கு மேல நீங்க போக கூடாதுன்னா எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தோணும்ல, சந்தேகம் வரும்ல. எதற்காக திடீர்னு அவர் வந்து பேசணும், எதற்காக இவரு உடனே மேடை போட்டு அவர் சொன்னது சரிதான் இவரு சொல்லணும், உடனே யாருடைய இன்சார்ஜில் இருக்கு முரசொலி? உதயநிதி ஸ்டாலினுக்கு கீழே தான் இருக்கு முரசொலி. ஏன் அதுல அப்படி எழுதணும்? ஏன் மற்றவங்க எல்லாம் மற்ற சீனியர்கள்லாம் அமைதி காக்கணும், மற்ற ஜூனியர் அமைச்சர்கள்லாம் அமைதி காக்கணும்? இதுக்கு பின்னாடி நீ மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு, ஒரு பூகம்பம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வரும் தானே? அப்படி இல்ல சார், இது கட்டுப்பாடான கட்சி. இப்போ ஜூனியர் சீனியர்லாம் இங்க அப்படி எல்லாம் இல்ல சார். அப்புறம் ஏன் சார் 2 மேயரை தூக்குனீங்க எலெக்ஷன்? அது சார் எத்தனையோ மேயர்கள் இருக்காங்க, 28 மேயர்ல ஏதோ அங்க வந்து இங்க நடந்து செங்கல்பட்டுல ஒரு மேயருக்கு என்ன ஆச்சு? இல்ல சார், அப்படி ஏற்படுவது வந்து சகஜம்னு சொல்றேன் நானு. அதுல வந்து தீர்வு காண்டு அதெல்லாம் சகஜம், அரசியல் சாதாரணமாப்பா. இல்ல நீங்க பார்த்து ரஜினி வந்து சொன்னா அதெல்லாம் விளையாட்டு, நாங்க ஜாலி. அவர் தான் சொல்றாரு விளையாட்டு என்ன சொன்னதுன்னு. நான் சொன்னேன், அவர் சொன்ன கருத்து இவன் முரசொலி அதானே உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல வெளியில தெரிய கூடாதுன்னு மூடி மறைக்கிறீங்களாங்கிறது எனக்கு புரியல சார். இல்ல அப்படிலாம் இல்ல. மக்களுடைய கருத்து, அது ரஜினியுடைய கருத்து. அவர் சொல்றாரு, அவரே ஸ்டேட்மென்ட் பேச்சு இருக்கு இல்லையா? பேசுகின்ற பொழுது இடைவேளைக்கு முன் உங்களுடைய பேச்சு, இடைவேளைக்கு பின் உங்களுடைய பேச்சு இருக்குல்ல, இந்த பேச்சினுடைய பதற்றமே சொல்லுது திமுகவுக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்ல அப்படின்னு. நன்றி சார். பதற்றமே இல்ல, நன்றி கட்சியில எந்த உட்கட்சி பூசலும் இல்ல. நன்றி சார். எல்லாம் நல்லாதான் இருக்கு. இல்லன்னு சொல்லி இந்த பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க, இல்ல இருக்கு இல்லன்றீங்க, எல்லாத்தையும் சொல்லி நீங்க இருக்கு இல்லன்றீங்க, நாங்க இல்ல இல்லன்னு சொல்றோம். நன்றி சார்.